வணக்கம். இன்றைக்கி தக்காளி ரவை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு மெஷரிங் கப்பில் 1.5 கப் ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். 1.25 கப் பச்சரிசி மாவு, 4 டேபிள் ஸ்பூன் மைதா. இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 5 வரமிளகா, 6 தக்காளி குட்டி குட்டியாக நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. இதை ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை இந்த மாவு கூடவே மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரவா தோசை நல்லா தண்ணியாக இருக்கணும். ஸோ தண்ணி தாராளமாக ஊற்றி இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். மிளகு, ஜீரகம், கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு ஒரு தாளித்து கொட்டிடுங்க. கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நறுக்கி போட்டுருங்க. இப்போ கல் சூடானதுக்கப்புறம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தோசை ஊற்றிடலாம். இந்த மாதிரி தான் தோசை ஊற்றணும். மேலே கொஞ்சம் ஆயில் போட்டுட்டு இதை மூடி வச்சிடலாம். 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தோசை ரெடி ஆகிடுச்சு. சட்னி சாம்பார் கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்மையாக